அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். ஏழரை சனியில் இருந்து தப்பிக்க முடியுமா? இது தலைப்பு. சனி பகவானை யாரும் வென்றதும் இல்லை, சனி பகவான் யாரையும் விட்டதும் இல்லை. இப்படிப்பட்ட பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில் மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து விடுபட்டு இருக்கிறார் என்பது ஒரு பொருள். மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் படாத பாடுபட்டு வந்திருக்கிறார்கள். உயிர் மட்டும்தான் தப்பியது என்று சொல்லும் அளவிற்கு ஏழரை சனி நடந்திருக்கு. இந்த மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் படாத பாடுபட்டது போல் மற்ற ராசிக்காரர்களும் ஏழரை என்றால் பயந்த நிலையில் இருக்கணுமா? அப்படி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மகர ராசி நண்பர்களுக்கு மட்டும் அப்படி ஏற்பட காரணம் என்ன? 1992 மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அப்போது நடந்தது. அப்போது மகர ராசிக்கு அதிகம் பாதிப்பு எதுவும் சனி பகவான் கொடுக்கவில்லை. அதற்கு என்ன காரணம்? 1992 குரு பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்தார். கன்னி ராசியில் இருந்து மகர ராசியில் இருந்த சனி பகவானை குரு பார்த்தார். இந்த பார்வையின் காரணம்தான் 1992 மகர ராசிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதாவது பகை வரும் பொழுது துணை ஒன்று இருக்கும் என்பது பொருள். இருள் வரும் பொழுது வெளிச்சம் தருவதற்கு விளக்கொன்று இருக்கும். இப்படித்தான் 1992 ஏழரை சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகளை கன்னி ராசியில் இருந்து குரு பார்த்ததால் பகைகள் நீங்கியது, இருளுக்கு விளக்கொன்று கிடைத்தது. அதனால் அப்போது மகர ராசிக்கு துன்பம் எதுவும் இல்லை. 30 ஆண்டு கழித்து 2021-22 மகர ராசிக்காரர்கள் தப்ப முடியாமல் அழுந்து புலம்பு உயிர் மட்டும் மிஞ்சி திரும்பியதற்கு காரணம் என்னவென்றால் 2021 மகர ராசியில் சனி பகவானும் அதே இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் குரு பகவான் நீச்சம் பெற்று மகர ராசிக்கு எந்த பலனும் தர முடியவில்லை. 2021 மகர ராசிக்கு பகை வரும் பொழுது துணை ஒன்றும் இல்லை, இருள் வரும்போது விளக்கு ஒன்றும் இல்லை. இதனால் ஏற்பட்டது பல துன்பங்கள், பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், மிஞ்சியது உயிர். இதேபோல இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சனி பெயர்ச்சி மீன ராசிக்கும் மேச ராசிக்கும் துன்பத்தை கொடுக்குமா என்று ஒரு கேள்வி. மகர ராசிக்கு நடந்தது போல் மீன ராசிக்கும் மேச ராசிக்கும் துன்பங்கள் எதுவும் அதிகமாக இருக்காது. ஏழரை சனியில் இருந்து தப்பித்து விடலாம். அது எப்படி என்றால் 2025 மே மாதம் குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லப்போகிறார். அப்போது சனி பகவானுக்கு கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பார். 2026 குரு பகவான் கடகராசிக்கு செல்வார். அப்போது சனி பகவானுக்கு திரிகோணத்தில் குரு பகவான் இருப்பார். சனி பகவானுக்கு கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் குரு பகவான் பயணம் செல்கின்ற பொழுது மீன ராசிக்கும் மேச ராசிக்கும் ஏழரை சனியால் அந்த ராசி நண்பர்களுக்கு அதிகம் பாதிப்பு ஏழரை சனியால் ஏற்படாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானை குரு சுபபலமாக இருந்து பார்க்கின்ற அமைப்பு இருந்தால் ஏழரை சனியால் உங்களுக்கு எந்த தாழ்வும் நடக்காது. மேலும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்து சந்திரனோடு
ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் சேராமல் இருந்தாலும் 7 சனியால் எந்த பாதிப்பும் நடக்காது. இது எல்லா ராசிக்கும் பொருந்தும். 7 சனி நடக்கின்ற பொழுது கோச்சார முறைப்படி குரு பகவான் சனி பகவானை பார்க்கின்ற அமைப்பு இருந்தால் உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் சரி 7 சனியில் இருந்து தப்பித்து விடலாம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.